சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமா பூமிக்கு திரும்பி வருவாங்களா மாட்டாங்களான்னு பரபரப்போட காத்துட்டு இருந்தோம். கடைசியா மார்ச் 18ஆம் தேதி SpaceX அனுப்பிச்ச ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் பத்தி இவ்வளோ கவலைப்பட்ட நம்ம அவங்க கூட டிராவல் பண்ண பட்ச் ஃபில்மோரை மறந்துட்டோம். சுனிதா வில்லியம்ஸ்க்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், யார் அவங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆயிரத்தி 1965 அமெரிக்கால பிறகுறாங்க சுனிதா வில்லியம்ஸ். இவங்க அம்மா அமெரிக்காவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க அப்பா இந்தியால குஜராத்தை சேர்ந்தவங்க. மெடிக்கல் படிக்க அங்க போனவரை அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. சுனிதா ஃபர்ஸ்ட் US நேவில பைலட்டா ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1998 நாசால வேலை கிடைக்குது. ஸ்பேஸ்ல எப்படி ஸ்பேஸ் வாக் போறது, ஜீரோ கிராவிட்டில இருக்க சேலஞ்சஸ்க்கு எதிராக எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை நாசா இவங்களுக்கு கொடுக்குது. 2006 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு முதல் முறையா போறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை சீரமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல ஸ்பேஸ் வாக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 195 நாட்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே இருக்காங்க. அது வரைக்கும் ஸ்பேஸ்ல அதிக நேரம் இருந்த பெண் இவங்க தான். கிராவிட்டி இல்லாத ஒரு இடம் கற்பனை பண்ணி பாருங்க. நடக்கிறதுக்கு பதிலாக மிதப்போம். எப்படி சாப்பிட்றது, தூங்குறது? விண்வெளி வீரர்கள் ஸ்லீப்பிங் பேக்ஸ்குள்ள தூங்குவாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக உருவாக்கின ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. அவங்க மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது போக குடும்பத்தை பிரிஞ்சிருக்க வேண்டியது வரும். பூமியில் இருக்கிறத விட ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்டு விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஏன் இருக்கணும்? இது எல்லாமே சயின்டிஃபிக் ரிசர்ச்காகவும் பூமியோட வெதரை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் தான். 2007 மிஷனுக்கு அப்புறம் 2012 மறுபடியும் ஸ்பேஸ்க்கு போறாங்க சுனிதா வில்லியம்ஸ். ஸ்பேஸ் ஸ்டேஷன் கமாண்டரா ஒர்க் பண்றாங்க. இந்த டைம் 21 மணி நேரம் ஸ்பேஸ் வாக் பண்றாங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வராங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க அப்பா பிறந்த ஊருக்கு 2-3 முறை வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சமோசா பேக்கெட்ஸும் பகவத்கீதாவும் கூட எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து சுனிதா வில்லியம்ஸ் தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மறக்கலன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது முறையா ஜூன் 2024 சுனிதாவும் பட்ச் ஃபில்மோரும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போறாங்க. அவங்க வெறும் 8 நாள் மட்டுமே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பிளான்ல போறாங்க. ஆனா அவங்க ரிட்டர்ன் வர வேண்டிய விண்கலத்துல டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகுது. இப்போ எதிர்பாராத விதமா இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே தங்க வேண்டி வருது. 1 மாதம் 2 மாதம் இல்ல, கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி அங்க அவங்க ரெகுலர் ரொட்டீனா பண்ணிட்டு வராங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க சுனிதா வில்லியம்ஸோட எடை குறைஞ்ச மாதிரி ஒரு போட்டோவை பார்த்ததும் இங்க இருக்க எல்லாரும் அவங்களை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம். சுனிதா வில்லியம்ஸ் தன் உடலோட எடை ஸ்டேபிளா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்குன்னு நமக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்த நிலையில 2025 மார்ச் 14 அன்னைக்கு பூமியில இருந்து கிளம்பிய SpaceX Crew 10 ஸ்பேஸ் கிராஃப்ட் மார்ச் 16ஆம் தேதி ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் அடையுது. மார்ச் 18 அன்னைக்கு பட்ச் வில்மோரும் சுனிதாவும் பூமிக்கு பத்திரமா வந்துட்டாங்க. புளோரிடா கடற்கரையில இறங்குனாங்க. ரெக்கவரி டீம் அவங்கள ரெக்கவர் பண்ணியாச்சு. சுனிதா வில்லியம்ஸ் பத்தி கவலையா இருந்த பலருக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி.